وعلى آله وصحبه أجمعين. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சம்பந்தப்பட்ட அல் குர்ஆனிய வசனம், அதற்கான விளக்க வகுப்புகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த தொடரிலே இறுதியாக நாங்கள் சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தை நாங்கள் பார்த்து முடித்திருக்கின்றோம். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயத்திலே சில வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா 15-16வது வசனங்களை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ قال الذين لا يرجون لقاء نأت بقرآن غير هذا أو بدل قل ما يكون لي أن أبدله من تلقاء نفسي إن أتبع إلا ما يوحى إلي إني أخاف إن عصيت ربي عذاب يوم عظيم قل لو شاء الله ما تلوته عليكم ولا أدراكم به فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا, எங்களுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ, தெளிவான முறையிலே எங்களுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், قَالَ الَّذِينَ لَا يَرْجُونَ لِقَاءَنَا, எங்களை சந்திக்க விரும்பாதவர்கள், மறுமையே நம்பாதவர்கள், எங்களுடைய சந்திப்பை விரும்பாதவர்கள் கூறுகின்றார்கள், இத்தி பிகுர்ஆனின் கைரி ஹாதா, இது அல்லாத இன்னொரு குர்ஆனை உமக்கு கொண்டு வருமாறு கூறுகின்றார்கள், அவ் பத்தில்ஹு, அல்லது அந்த குர்ஆனை மாற்றிவிடுமாறு உம்மிடம் அவர்கள் கேட்கின்றார்கள். குல், நபியே நீர் கூறுவீராக, மா யகூனு லீ அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, நான் நினைத்தது போல் என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையிலே எனக்கு மாற்றக்கூடிய, அந்த குர்ஆனை மாற்றக்கூடிய எந்த அதிகாரமும் கிடையாது. இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை, எனக்கு வஹியாக அறிவிக்கப்படக்கூடியவற்றை தவிர நான் பின்பற்ற மாட்டேன். எனக்கு வஹியாக சொல்லப்படுவதை மாத்திரம்தான் நான் கூறுகின்றேன், அதனைத்தான் நான் பின்பற்ற முடியும். இன்னி அகாஃபு, நபியே நீர் கூறுவீராக, இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அஸீம், என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்தால் வறுமை நாளை, அந்த கடுமையான வேதனையுடைய நாளை நான் பயப்படுகின்றேன். அந்த நாளிலே இறைவன் என்னை இறைவன் தண்டிப்பதை நான் பயப்படுகின்றேன் என்று நீர் கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுமாறு கூறுகின்றார். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சில முக்கியமான சில விஷயங்களை கூறுகின்றார். இந்த வசனங்கள், அதாவது இந்த வசனம் இறங்கியதற்கான காரணத்தை பொறுத்த மட்டிலே குறைஷிகளிலே சில பேர், முக்கியமாக அப்துல்லாஹ் இப்னு உமையா போன்றவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், இந்த குர்ஆன் எங்களுடைய மூதாதையர்களை ஏசுகின்றது, அவர்கள் பிழை என்று கூறுகின்றது. எனவே இந்த குர்ஆனை மாற்றிவிட்டு வேறொரு குர்ஆனை கொண்டு வருமாறு ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்தவித அதிகாரமும் இருக்கின்றதா? இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையா என்று கேட்டா இல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை. ரசூலுல்லாஹ் நினைத்தது பிரகாரம் மாற்ற முடியுமா? மாற்றத்துக்கு இயலாது, அல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுமாறு அந்த காஃபிர்களிடத்திலே, அப்துல்லாஹ் இப்னு உமையா போன்ற குறைஷி காஃபிர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்ட நேரத்திலே, இந்த குர்ஆனை மாற்றிவிடுங்கள் அல்லது வேறொரு குர்ஆனை கொண்டு வாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கூறுமாறு கூறுகின்றார், எனக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. நபியே நீர் கூறுவீராக, எனக்கு மாற்றக்கூடிய அதிகாரம், சுய விருப்பமாக மாற்றக்கூடிய எந்த உரிமையும் எனக்கு கிடையாது. அது எனக்கு வஹி அறிவிப்பதை தவிர, அல்லாஹ் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அறிவித்து தரக்கூடியதை தவிர எனக்கு வேறொன்றையும் குர்ஆனாக சொல்ல முடியாது. அதை தான் நான் சொல்ல வேண்டும். அப்படி நான் மாற்றமாக சொல்லிவிட்டால் மறுமையிலே நானும் தண்டிக்கப்படுவேன். இன்னி அகாபு, நான் பயப்படுகின்றேன். இன் அஸைது ரப்பி, என்னுடைய ரப்புக்கு மாற்றம் செய்தால்
அதாப யௌமின் அதீம், கடுமையான தண்டனையுடைய நாளை நானும் பயப்படுகின்றேன் என்று ரசூலுல்லாஹ் இடத்திலே அல்லாஹ் தஆலா அந்த காஃபிர்களுக்கு கூறுமாறு கூறுகின்றார். இந்த வசனத்தை பொறுத்த மட்டிலே முக்கியமாக இந்த அல் குர்ஆனுடைய இயல்பு என்ன, அல் குர்ஆன் என்பது என்ன என்பது, அல் குர்ஆன் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய மனோ இச்சையின் பிரகாரம் பேசின வார்த்தை கிடையாது. இது அல்லாஹ்வுடைய வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு அதிலே எந்தவித மாற்றம் செய்வதற்கான அதிகாரமும் கிடையாது. அதனால்தான் நாங்கள் பார்க்கின்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கண்டித்து எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் இறங்கி இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அவரிடத்திலே வந்திருந்த ஏழை சஹாபி, அதாவது அந்த சஹாபாக்களிலே அதாவது கீழே தரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கண் தெரியாத ஒரு சஹாபி அவரிடத்திலே இருக்கின்ற நேரத்திலே அங்கே முக்கியமான குறைஷியருடைய தலைவர்கள் வருகின்றார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த சஹாபிக்கு முகம் கொடுக்காமல் முகம் கடுகடுக்கின்றார்கள், முகத்தை புறக்கணிக்கின்றார்கள். அப்போது குர்ஆன் அவர்களை கண்டித்து இறங்கியது. எனவே இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் தெளிவாக கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ் நினைத்தது போன்று எந்தவித மாற்றத்தையும் அந்த குர்ஆனிலே ஏற்படுத்த முடியாது. அந்த காஃபிர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் வேறொரு இது இல்லாத வேற குர்ஆனை கொண்டு வாங்க, இல்லாவிட்டால் அதை மாற்றி விடுங்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனை மாற்றக்கூடிய அதிகாரம் இருக்கின்றதான்னு கேட்டா இல்ல. அது அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்விடத்திலே தெளிவாக கூறுமாறு அந்த காஃபிர்களுக்கு கூறுகின்றான், அத்தபிஉ இல்லா மா யுஹா இலை, வஹியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் எனக்கு அறிவிக்கப்படக்கூடியதை தவிர எனக்கு வேறென்றையும் கூற முடியாது என்று தெளிவாக விளங்கப்படுத்துமாறு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்விடத்திலே கூறுகின்றான். அதே போன்று மார்க்கமாக ஒன்றை சொல்லக்கூடிய அதிகாரம், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்து வரக்கூடிய வஹீயின் மூலமாகத்தான் வருமே தவிர மனோ இச்சையின் மூலமாக எந்தவித மார்க்க சட்டமும் வரமாட்டாது என்பதனையும் இந்த குர்ஆன் வசனம் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த நுபுவத்துடைய உண்மை தன்மையை மென்மேலும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இந்த குர்ஆன் வசனம் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த தஅவத்திலே, அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரத்திலே அவர்கள் பொய்யாளர்களாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு ஏற்றமாறு அதனை மாற்றி இருப்பார்கள், அந்த குர்ஆனை மாற்றி கொடுத்திருப்பார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு தலைமைத்துவத்தை விரும்பக்கூடிய அல்லது ஒரு சமூகத்துக்கு தலைவராக ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஏற்றமாறு அவர்கள் மாற்றி இருப்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நுபுவத்துடைய உண்மை தன்மையையும் இந்த குர்ஆன் வசனம் தெளிவாக கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அல்லாஹ் தஆலா மறுமையுடைய பயத்தை, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த கதி என்றால் இன்னி அகாஃபு இன் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம், நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தால், என்னுடைய ரப்புக்கு நான் மாற்றம் செய்தால் என்னை அல்லாஹ் தண்டிப்பான் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே யாரும் இந்த விடயத்திலே விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த பாரபட்சமும் இன்றி அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். அது ஒரு நபியாக இருந்தாலும் சரி, எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது என்பதனையும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே தெளிவுபடுத்துவதை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போன்று அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா தொடர்ந்தும் கூறுகின்றான், குல், நபியே நீர் கூறுவீராக, லவ் ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தால், மா தலவுதுஹு அலைக்கும், உங்களிடத்திலே நான் இந்த குர்ஆனை ஓதி காண்பித்திருக்க மாட்டேன். நான் அல்லாஹ் நாடியதனால் தான் நான் உங்களுக்கு ஓதி காட்டுகின்றேன். லவ் ஷா அல்லாஹ் நாடி இருந்தால் இதனை ஓதி காட்டி இருக்க மாட்டேன். வலா அதுராக்கும் பி, அல்லாஹ் தஆலா அதனை உங்களுக்கு அறிவித்தும் இருக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு கூறுகிறார், குல் லவ் ஷா அல்லாஹு மா தலவுதுஹு அலைக்கும் வலா அதுராக்கும் பி ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி, இதற்கு முன்னால்
நீண்ட காலம் உங்களிடத்திலே நான் இருந்திருக்கின்றேன், என்னை பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கேட்குமாறு கூறுகிறார். எனவே இந்த குர்ஆனுடைய முஅஜிசத்தை, குர்ஆன் இறைவனிடத்திலே இருந்து வந்தது என்பதனை மேலும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார். எப்படி தெளிவுபடுத்துகின்றார்? அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தான் ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த காஃபிர்களுக்கு கூறுமாறு கூறுகின்றான். அல்லாஹ் நாடியதனால் தான் நான் இங்கே நபியாக வந்திருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இந்த இடத்திலே உங்களிடத்திலே ஓதி காட்டுகின்றேன். இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா நாடியதனால் தான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் மூலமாகத்தான் இந்த குர்ஆன் உங்களிடத்திலே வந்திருக்கின்றது. அப்படி அல்லாஹ் நாடி இல்லாவிட்டால் இது வந்திருக்க மாட்டாது. அதே போன்று இன்னொரு முக்கியமான ஆதாரத்தை அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்துகின்றான். ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி, பல பல வருட காலம் உங்களிடத்திலே நான் இருந்திருக்கின்றேன். எப்படி அல்லாஹ் தஆலா அந்த நபியை வாழ வைத்தான்? 40 வருட காலம் அவர்கள் அவர்களுடன் அந்யோன்யமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்பதனை அந்த காபிர்கள் புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் உண்மையாளர் என்று அவர்களே பேர் சூட்டினார்கள். கஅபாவுடைய அந்த பிரச்சனை வருகின்ற நேரத்திலே ஹஜருல் அஸ்வதை தூக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை ரசூலுல்லாஹ்விடத்திலே கொடுத்தார்கள். அதே போல் உண்மையாளர், உங்களிடத்திலே உண்மையை தவிர வேற ஒன்றையும் காணவில்லை என்றெல்லாம் அவர்கள் பார்த்தவர்கள். அல்லாஹ் தஆலா அதனை ஞாபகப்படுத்துகின்றார். ஃபகத், நீ நினைத்து பார்க்குங்கள், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லி, உங்களிடத்திலே பல வருட காலம் நான் வாழ்ந்திருக்கின்றேன். அஃபலா தஅகிலூன், சிந்திக்க மாட்டீர்களா? எனவே நீங்கள் நினைத்தது போன்று வேறொரு குர்ஆனை எனக்கு கொண்டு வருவதற்கு நான் இந்த குர்ஆனை உருவாக்கியவன் கிடையாது. இது அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த செய்தி. அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை, எனக்கு வஹியாக அறிவிக்கப்படுவதை தவிர வேறு ஒன்றையும் எனக்கு கூற முடியாது, எனக்கு அந்த உரிமை இல்லை. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நான் மின் தில்காஇ நஃப்ஸி, என்னுடைய சுய விருப்பத்திலே எனக்கு நான் உருவாக்கிய ஒன்று கிடையாது. சுய விருப்பமாக என்னுடைய விருப்பத்திலே நான் சொல்லக்கூடிய வசனங்கள் இல்லை இந்த வசனங்கள். நீங்கள் நினைத்தது போன்று மாற்றுவதற்கும், நீங்கள் நினைத்தது போன்று வேறொரு குர்ஆனை கொண்டு வருவதற்கும் நானாக சுயமாக உருவாக்கியது கிடையாது. எனக்கு இதிலே எந்தவித உரிமையும் இல்லை. வெறுமனே நான் ஒரு செய்தியை எத்தி வைக்கக்கூடிய ஒரு தூதர், முபல்லிக், அவ்வளவுதான். வஹி, ரசூலுல்லாஹ்வுடைய வமா யம்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர்கள் மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள், வஹியாக அறிவிப்பதை மட்டும் தான் அவர்கள் பேசுவார்கள். வமா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாபின் வலா தஹுத்துஹு பியமீனிக இதா லர்தாபல் முப்திலூன். அல்லாஹ் தஆலா கூறுகின்ற இன்னொரு வசனத்திலே, நீங்கள் ஓதக்கூடிய இந்த வசனங்கள், வமா குன்த தத்லு மின் கப்லிஹி, நீங்கள் இதற்கு முன்னால் இப்படி ஓதக்கூடியவர்களாக இருக்கவில்லை. 40 வருடத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓதி காட்டினார்களா? இல்ல. வமா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாப், எந்த ஒரு வேதத்தையும் நீங்கள் வாசிக்கவும் இல்லை, உங்களுக்கு ஓதவும் தெரியாது. வலா தஹுத்துஹு பியமீனிக, உங்களுடைய வலது கையால் உங்களுக்கு எழுதவும் தெரியாது. ரசூலுல்லாஹ் எழுத தெரியுமா? அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் எழுத முடியாது என்பது ரசூலுல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய, ரசூலுல்லாஹ்வை பொறுத்த மட்டில் நான் ஏற்கனவே கூறி இருக்கின்றேன், ரசூலுல்லாஹ்வை பொறுத்த மட்டிலே எழுத தெரியாதவர்கள் உம்மி என்றது அவர்களுக்கான ஸ்பெஷாலிட்டியா இல்லாட்டி அவர்களுக்கான குறையா? ஸ்பெஷாலிட்டி. ஆனா மற்றவங்களுடைய விஷயத்துல என்னது? உம்மி என்றது குறை. இப்ப நான் எழுத படிக்க தெரியாட்டி அது என்ன குறை? மற்றவர்கள் யாராக இருந்தது. ஆனா ரசூலுல்லாஹ்விடத்தில் குறையா? இல்ல, ஸ்பெஷல். அவர்களுக்கு எழுதி இருந்தால் அவர்கள் சந்தேகித்திருப்பார்கள். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், வமா குன்த தத்லு மின் கப்லிஹி மின் கிதாபின் வலா தஹுத்துஹு பியமீனிக், உங்களுடைய வலப்புறத்தால், உங்களுடைய வலது கையால் நீங்கள் எழுத தெரியவும் இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் அப்படி இருந்திருந்தால் இதெல்லாம் முப்திலூன், அதாவது பாவிகள், உங்களை பொய்ப்படுத்தக்கூடியவர்கள் சந்தேகித்திருப்பார்கள். பல் ஹுவ ஆயாத்துன் பையினா, தெளிவான அத்தாட்சி, அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த அத்தாட்சி. அதே போன்று உள்ளங்களிலே அது பதிவாக இருக்கக்கூடிய வசனங்கள் என்பதனை அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறுகிறார். எனவே இந்த 2 வசனங்களும் குர்ஆனுடைய அற்புத தன்மையை உறுதிப்படுத்தக்கூடியதாகும்.
அந்த குர்ஆன் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை கிடையாது, அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த செய்தி என்பதனை உறுதிப்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த 2 வசனங்களும் இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளிலே அடுத்தடுத்த வசனங்களை பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.